திருப்பழி முன்னுரை. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரமான இன்று நல்லாயன் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். நல்ல ஆயன் நானே என்றும் இறையேசுவே அவரை பின்பற்றி செல்ல நம்மை அழைக்கிறார். ஆண்டவரே, என் ஆயன், எனக்கேதும் குறையில்லை என்று பாடிய தாவீதின் புகழ் பாடலுக்கேற்ப வார்த்தையான இறைவன் மீட்பராக வந்து நிலை வாழ்வுக்கான வழியை காட்டுகின்றார். தந்தையாம் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு நல் ஆயனாக இருந்து அவர்களை பேணி காத்தது மட்டுமன்றி நல்ல ஆயன் என்னும் மேய்ப்பு பணியை கிறிஸ்து வழியாகவும் தொடர்கிறார். இயேசுவின் அன்பும் அக்கறையும் இறைவார்த்தையின் வடிவில் நம்மோடு பேசுகின்றது. அவரில் நம்பிக்கை கொள்ளும்போது அவர் காட்டும் நிலைவாழ்வுக்கு தடங்களின்றி கடந்து செல்லலாம். இத்திருப்பழியில் இயேசுவின் வாழ்வு தரும் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உயிருள்ள வார்த்தையாகவும் வாழ்வாகவும் நாம் மாற வேண்டும் என்ற அருள் பேண்டி ஜெபிப்போம். வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது ஆண்டவர் ஒளி, அர்ப்பணமாயிர வாருங்களே, திரைப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மனநாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. வறண்ட மனநாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மாபெரும் தவமாய் மாதுண நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மூவரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கி மகிழ்வோம் இறை குலமே. மூவரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கி மகிழ்வோம் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்தமானவர்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. நம் அனைவருக்கும் நல்ல ஆயனாக இருந்து நம்மை வழிநடத்துகிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நாமும் வாழ்க்கையில் முன்னேற தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உம் மக்களின் வேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டறினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக
மக்களின் அடிமை தலையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதரர் சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளப்பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியல்ல உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே,
நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுலும் பர்னபாவும் தொழுகை கூடத்திற்கு சென்று கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி மக்களை தூண்டினார்கள். அங்குள்ள அனைவருமே நம்பிக்கை கொண்டு வருவதைக் கண்ட யூதர்கள் பொறாமையினால் பவுலையும் பர்னபாவையும் அங்கிருந்து துரத்தி விடுகிறார்கள். முதலில் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட மீட்பின் ஒளியானது பிற இனத்தர்களுக்கு சென்றடைகிறது. சீடர்கள் இன்னல் உற்றாலும் தூய ஆவியின் துணையால் இன்பத்திலும் நிலைத்திருந்தார்கள் என்பதை அருளின் கனியாக எடுத்துரைக்கும். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 13, இறை வாக்கியங்கள் 14 மற்றும் 43 முதல் 52 வரை. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்கு உள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ
தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். 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 மேய்க்கும் மாடுகள், அவர் மேய்க்கும் மாடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் அவர் மேய்க்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள், 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 அவர் மேய்க்கும் மாடுகள். மேய்க்கும் மாடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். 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 மேய்க்கும் மாடுகள். இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்துவால் சிந்தப்பட்ட இரத்தம் உலகத்தின் எல்லா குலத்தாருக்கும், மொழியினருக்கும், நாட்டினருக்கும், மனிதர்களுக்குமானது. இயேசுவின் இரத்தத்தில் தங்கள் பாவங்களை கழுவி தூய்மையானவர்கள் அனைவருமே அரியணையில் வீற்றிருக்கும் கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்கான தகுதியை பெறுகிறார்கள். அவரே அவர்களை வாழ்வு தரும் நீரேற்றுக்கும் நடத்தி செல்வார்கள். அவரே அவர்களின் கண்ணீரை துடைத்து விடுவார்கள் என்னும் திருவெளிப்பாட்டின் நூலை வாசிக்க கேட்போம். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும், வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். இயல் 7 இறை வாக்கியங்கள் 9 மற்றும் 14 17 முடிய. யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும், குலத்தையும், மக்களினத்தையும், மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள்.
அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா. கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுளின் அவர்களின் கண்ணீரை அனைத்தையும் துடைத்து விடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 10 இறை வாக்கியங்கள் 27 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின் தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்தமானவர்களே, நல்லாயன் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. நாம் அனைவருக்கும் நல்ல ஆயனாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். நல்ல ஆயன் என்பவர் ஒரு சிறந்த தலைவர். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு சொன்னால் காமராஜ் அவர்களை சொல்லலாம். வழக்கமாக நம்ம துண்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அப்படி போடுவாங்க, துண்டு இந்த பக்கம் போட்டிருப்பாங்க. காமராஜும் அந்த பக்கம் தான் போட்டிருப்பார். ஒரு நாள் அவர் வழக்கத்துக்கு மாறாக இந்த பக்கம் போட்டிருக்க துண்டு இந்த பக்கம் இருந்தது. அப்போ செய்தியாளர்கள் பார்த்து அவர்கிட்ட, எப்பயுமே வழக்கமாக இந்த பக்கத்தில் துண்டு போட்டிருப்பீங்க, இன்னைக்கு இங்கே போட்டிருக்கீங்களே, ஏதாவது அர்த்தம் இருக்குதா அல்லது உள்ள அர்த்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எதுவும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொன்னார். இல்லை, சும்மா அப்படிங்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியல, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், கட்டாயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். வேறு எந்த காரணமும் இல்லை, நான் எதேச்சியாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் செய்தியாளர்கள் விடலை. மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்டபோது அவர் சொன்னார், வேற ஒன்றும் காரணம் இல்லை, இந்த பக்கம் ஒரு சின்ன கிழிசல் ஏற்பட்டிருக்கு, அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துண்டால் மறைச்சிருக்கேன், நம்பலன்னா பாருங்க அப்படின்னு சொல்லி துண்டை எடுத்து காட்டுகிறார். அங்கு ஒரு சட்டையிலே ஒரு சிறிய கிழிசல் இருக்கிறது. ஆக எந்த அளவுக்கு தான் ஏழ்மையாக இருந்தாலும் ஒரு முன் உதாரணமாக, ஒரு ஏழ்மையின் சிகரமாக, ஒரு எளிமையின் அடையாளமாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை இது குறித்து காட்டுகிறது. இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், காமராஜ் அவர்கள் மாவட்ட ஆட்சியாளர்களுக்காக ஒரு தேநீர் விருந்து வைத்திருந்தார். அப்போ எல்லா மாவட்ட ஆட்சியாளர்களும் அங்கே பங்கெடுத்திருந்த போது ஒருவர் தேநீரை அருந்தாமல் பார்த்து கொண்டே இருந்தார். என்ன ஆச்சு, ஏன் தேநீர் அருந்தாமல் இருக்கிறீங்க என்று பார்த்த பொழுது
அவர் கப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறத இவர் பார்க்குறார். அந்த தேநீர் கோப்பையை பார்க்கும்போது அதில் ஒரு ஈ விழுந்து துடித்து கொண்டு இருந்தது. உடனே காமராஜர் அவர்கள் பார்த்துவிட்டு இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அந்த ஈயை எடுத்து அப்படி கொஞ்ச நேரம் வெளியில் வச்சிருந்து உலர்ந்ததுக்கப்புறம் பறக்க விட்டார். அது பறந்து போச்சு. அப்போ அவர் சொன்னார், அந்த தேநீரில் விழுந்த ஈயை எடுத்துகிட்டு போடலாமா குடிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் அந்த ஈக்கு அது வாழ்வாதாரம். இறப்போமா செத்து போயிடுவோமா என்று பயந்து கொண்டு இருக்கிறது. எனவே இப்படி நீங்கள் சுயநலமாக யோசித்தீர்கள் என்றால் பொது நலத்தில் எப்படி நீங்கள் பங்கு எடுக்க முடியும் என்று கேட்ட பொழுது அவர் தனது தவறை உணர்கிறார். ஆக தலைவர் என்பவர் ஒரு முன் உதாரணமாகவும் எளிமையாகவும் அதே வேளையில் மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறவராகவும் இருக்க வேண்டும். நல்ல ஆயன் என்பவரும் அதைத்தான். இயேசு கிறிஸ்து நல்ல ஆயன் என்ற உவமையை இங்கு சொல்வதற்கு காரணம், யூதர்களுடைய பாரம்பரிய தொழிலாகவும் இருந்தது ஆடுகளை மேய்ப்பது. ஒரு ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக தனது உயிரே கொடுக்கும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை அவர் மேற்கோள் காட்டுகிறார். இதைத்தான் எசேக்கியேல் புத்தகம் இயல் 34 இறை வாக்கியம் 12 இவ்வாறு சொல்லுகிறது. ஓர் ஆயன் தன் மந்தையை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வதை போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரவுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். ஆக ஆயன் என்பவன் ஆடுகள் அனைத்தையும் மீட்டு கொண்டு வருகிறவராக இருக்க வேண்டும். அந்த ஆயனுக்கு ஆடுகளும் செவிமடுக்க வேண்டும். இப்படி ஒரு நல்ல ஆயனாக பழைய ஏற்பாட்டில் இருந்தவர் தாவீது அரசர். எசேக்கியேல் புத்தகம் இயல் 37 இறை வாக்கியம் 24. என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிற பொழுது பவுலும் பர்னபா இவர்கள் இருவரும் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு புறையினத்து மக்களுக்கு இயேசு கிறிஸ்து பற்றிய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். ஒரு ஆயனுடைய குரலை அந்த ஆடுகள் கேட்க வேண்டும். அதுபோல நாம் நற்செய்தியை அறிவிக்கிற பொழுது மக்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் போகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இரண்டு விதமான அனுபவங்கள் கிடைக்கிறது. ஒரு பக்கம் மக்கள் அவருடைய பேச்சை கேட்பதில் ஆர்வம் காட்டவில்லை. ஒரு சில இடங்களிலே நீங்கள் நாளை மீண்டும் வந்து பேசுங்கள், நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆக இந்த சூழ்நிலையில் அவர்கள் நற்செய்தி அறிவிக்கலாமா வேண்டாமா என்று எண்ணுகிற பொழுது அவர்களுக்கு எசையா புத்தகத்தினுடைய வார்த்தை ஞாபகத்துக்கு வருகிறது. எசையா புத்தகம் இயல் 49 இறை வாக்கியம் 4. வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றார். நான் இந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறேன், ஆனால் இவர்கள் கேட்கவில்லை. என்னுடைய உழைப்பு வீணாக போயிடுமோ என்று எண்ணாமல் எனக்கான பரிசு ஆண்டவரிடம் இருக்கிறது என்று சொல்லி தங்களுடைய கடமையை தொடர்ந்து அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். ஆக ஆடுகள் செவிமடுக்கிறதோ இல்லையோ நல்ல ஆயன் அவற்றை வழிநடத்த வேண்டியது முதல் கடமை என்பதை முதல் வாசகம் எடுத்து காட்டுகிறது. இன்றைய இரண்டாம் வாசகத்திலே திருவெளிப்பாடு புத்தகத்திலே பார்க்கிற பொழுது அங்கு ஆடையானது வெண்மையாக இருந்தது என்றும் அது தூய்மையை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. குருத்தோலை ஏந்தியவர்கள் வருகிறது என்று சொல்லுகிற பொழுது இது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக ஓசன்னா பாடி வந்த நிகழ்வை அது சொல்லுகிறது. இது வேறொன்றையும் எடுத்து காட்டுகிறது. அதாவது ரோமை பேரரசுக்கு நாம் கீழ்ப்படிவதா அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதா என்று வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துவே உண்மையான அரசர் என்பதை உணர்ந்து கொண்டு அவருக்கு ஓசன்னா பாட வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அவருக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். யோவான் நற்செய்தி இயல் 10 இறைவாக்கியம் 11. நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆயனாக இருந்து உயிரை கொடுத்ததால் அவருக்கு கீழ்ப்படிவதே மேலானது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள். ஒரு மனிதன் ஒருவன் இருந்தான். அவன் எப்பொழுதும் காலையில் எழுந்தவுடனே கடவுளுக்கு நன்றி சொல்லி அன்றைய நாளை ஆரம்பிப்பான். ஒரு நாள் அவன் காலையில் எழுந்தவுடன் ரொம்ப லேட்டாக எழுந்த காரணத்தினால், காலதாமதமாக எழுந்த காரணத்தினால் அவன் கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்துவிட்டான். அன்றைய தினம் அவன் வாகனத்தை, இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண முயற்சி செய்யும்போது வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை.
உடனே என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிக்கலான்னு போகிறான். பஸ்ஸும் நிற்கலை. அடுத்த பஸ் வந்தது. அதில் போகும்போது அவனுக்கு உட்காரத்துக்கு இடம் கூட கிடைக்கல. என்னடா இன்னைக்கு காலையில் கடவுளுக்கு நன்றி செலுத்தாததனால் எனக்கு இப்படி ஆகிவிட்டதோ என்று எண்ணுகிறான். ஆஃபீஸுக்கு போகிறான். ஆஃபீஸுக்கு போனால் அன்னைக்கு பயங்கர வேலை முடிச்சுட்டு சாப்பிட போகலான்னு போகும்போது சாப்பாடு இல்லை, காலியாகிவிட்டது என்று சொல்கிறார்கள். மாலையில் திரும்ப முன்பு ஒரு அவசர பணம் ஒருத்தர்கிட்டேருந்து வர வேண்டியிருந்தது. அந்த பணம் தனக்கு இன்னும் கொஞ்சம் காசு போட்டு கொடுக்க வேண்டும் என்று எண்ணி ஃபோனை எடுக்கும் பொழுது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. மீண்டுமாக அவன் திரும்பி தன்னுடைய வீட்டிற்கு வருகிற பொழுது ஏசியை ஆன் பண்ணிவிட்டு கூலாக உட்காரலான்னு நினைக்கும் போது ஏசி ஒர்க் ஆகலை. உடனே அவன் அன்றைய தினம் மாலையில் ஆலயத்திற்கு சென்ற பொழுது தனிப்பட்ட வகையிலே கடவுளை நோக்கி வேண்டுகிறான். கடவுளே, இன்னைக்கு நான் காலையில் நன்றி செலுத்தாததுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை என்று மனதுருக வேண்டுகிற பொழுது கடவுள் பேசுவதை மனதுக்குள்ளாக உணர்கிறான். மகனே, இன்னைக்கு காலையில் லேட்டாக எழுந்ததற்கு காரணம் இன்றைக்கு நீ இறக்க வேண்டிய நாள். எனவே நான் தந்தையாம் கடவுளிடம் பரிந்து பேசி இன்றைக்கு உனக்கு இறப்பு வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் அனைவரும் உனக்காக பரிந்து பேசி கொண்டிருந்தோம். அதனால்தான் சற்று காலதாமதம் ஏற்படுத்தி விட்டது. இருசக்கர வாகனத்தில் இன்னைக்கு நீ ஸ்டார்ட் பண்ணி போகாத காரணம், நீ போயிட்டு இருக்கும்போது எதிரே வருகிற ஒரு லாரியில் அடிபட்டு இறக்க வேண்டிய இருந்தது. அதனால தான் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தினால் எங்கே உனக்கு இறப்பு வந்துவிடுமே என்று உன்னை காப்பாற்றினேன். மூன்றாவதாக, அந்த பஸ்ஸில் நீ போயிருந்தனா அந்த பஸ்ஸும் அந்த காரும் தான் மோதிக்கிச்சு. அதனால தான் லேட்டு. அடுத்ததாக, நீ ஆஃபீஸில் நிறைய நேரம் வேலை செஞ்சுட்டு சாப்பிட வரும்போது பள்ளியானது அதில் விழுந்து விட்டது. அதை உண்டிருந்தால் நீ இறந்து போயிருப்பாய். எனவே அதிலிருந்து உன்னை காப்பாற்றினேன். அதற்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது உனக்கு வரவேண்டிய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனது காரணம், நீ நம்பிய அந்த மனிதன் ஒரு ஏமாற்றுக்காரன். உன்னிடமிருந்து அதிக பணம் பறிக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தான், திட்டமிட்டு இருந்தான். அதிலிருந்து நீ நஷ்டமாக கூடாது என்பதற்காக உன்னை நான் காப்பாற்றினேன். மாலையில் நீ வீடு வந்தவுடனே அங்கு மின்கசிவு ஏற்பட்டிருந்தது. ஒருவேளை நீ அதை தொட்டிருந்தனா, ஏசி ஆன் பண்ணியிருக்கும் போது தொட்டிருந்தா நீ இறந்து இருப்பாய். எனவே இவ்வாறு உன்னை காப்பாற்றினேன். ஆக மொத்தம் நீ என்னை வணங்காதனால் இவ்வளவு நடக்கவில்லை, இவை அனைத்துமே உன்னை காப்பாற்றுவதற்காக நடந்தது என்று சொன்னபோது பல கஷ்டங்கள் வந்தபோதும் கடவுள் இப்படி தான் காப்பாற்றுறாரு போல என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போ இறுதியாக அவன் ஒரு கேள்வி கேட்குறான். உடனே கடவுளுடைய குரல் கேட்கவில்லை. அப்படி என்ன கேட்டான் அப்படின்னா, இதுலேருந்தெல்லாம் காப்பாற்றுனீங்கல்ல, நான் கல்யாணம் பண்ணும்போது எங்கே போயிருந்தீங்க, ஏன் என்ன காப்பாற்றலை அப்படின்னு அவன் கேட்கிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு சிலர் அதை ஒரு துன்பமாக கருதலாம். ஆனால் இறைவன் செய்கிற அனைத்திற்குமே ஒரு காரண காரியம் உண்டு. அதை நம்முடைய அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது. இறைவன் வகுக்கிற திட்டங்கள் அனைத்துமே அதற்கென்று ஒன்றை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவற்றுக்காக நாம் அதை உணர்ந்து கொள்வதற்கு இறைவனிடம் நாம் துணையை கேட்க வேண்டும். ஒரு நல்ல ஆயனுடைய குரலை செவிமெடுக்கிற ஆடுகள் அந்த நல்ல ஆயனுக்கு உகந்ததாக இருக்கும். இன்றைக்கு அந்த ஓமையின் வழியாக இறைவன் 3 கருத்துக்களை நமக்கு கொடுக்கிறார். முதலாவது, அறிதல். ஆடுகள் அந்த நல்ல ஆயனை அறிந்திருக்க வேண்டும். அந்த நல்ல ஆயன் ஆடுகளை அறிந்திருக்க வேண்டும். பெற்றவர்கள் பிள்ளைகளை புரிந்திருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை புரிந்திருக்க வேண்டும். அதே போல ஒரு பங்கு என்று வருகிற பொழுது பங்கு தந்தை பங்கு மக்களை புரிந்திருக்க வேண்டும். பங்கு மக்களும் பங்கு தந்தையை புரிந்திருக்க வேண்டும். அப்படி சரியாக அறிந்து புரிந்திருக்கிற பொழுது அங்கு சண்டை சச்சரவு வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படியே சண்டை சச்சரவுகள் வந்தாலும் பிரிவு ஏற்படாது. எனவே அறிந்து வைத்திருக்க வேண்டும், முதலாவது. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது செவிமடுத்தல். இறைவன் பழைய ஏற்பாட்டு நூல்களை பார்க்கிற பொழுது அவர் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை இஸ்ரவேலே கேள் என்று சொல்கிறார். ஆக நாம செவிமடுத்து கேட்க வேண்டும். இணைச்சட்ட நூல் 6:4. இஸ்ரவேலே செவி கொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். ஆக இஸ்ரேல் மக்களைப் போல நாமும் செவிமடுத்து கேட்க வேண்டும். இந்த செவிமடுத்து கேட்கிற பொழுது கேட்ப வேண்டும், அதே வேளையில் கீழ்ப்படியும் வேண்டும் என்பது இதனுடைய சாராம்சமாக மாறுகிறது. எனவே இரண்டாவது செவிமடுத்தல். மூன்றாவதாக பின்பற்றுதல். நாம் என்ன கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும். ஆடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக பின்பற்றுவதை போல இறைவன் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளையும்
திருச்சபை கட்டளைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நாம் கேட்டால் மட்டும் போதாது, மாறாக பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுகிற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் நிலைவாழ்வு கிடைக்கும் என்பது பதிலாக மாறுகிறது. ஆக இந்த நிலைவாழ்வு எதை உள்ளடக்கியதாக இருக்கிறது? நம்ம உண்பதற்கு உணவும், நல்ல உடல்நலமும், பாதுகாப்பு, இவை அனைத்தையும் உள்ளடக்கிய நிலைவாழ்வாக அது மாறுகிறது. எனவே நாம் கடவுளிடம் கேட்கிற பொழுது பலவற்றை கேட்பதை விட ஒன்றே ஒன்றை கேட்போம். நாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாகவும் இறைவனுடைய வார்த்தையை பின்பற்றவும் இந்த தொடர் திருப்பலி வழியாக மன்றாடுவோம். இதைத்தான் 2 சாமுவேல் 7:29 கூறுகிறது. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. ஆக இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். இறைவா, நீர் உமது ஊழியனின் குடும்பத்தை ஆசிர்வதித்தருளும் என்று சொல்லி தொடர்ந்து திருப்பலி வழியாக மன்றாடுவோம். நன்மை தரும் ஆண்டவர் உங்களையும் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடுவோம். மன்னையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய இரக்கத்தை நாடி நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அன்பின் உருவான எம் இறைவா, இறை அழைத்தல் வழியாக திருச்சபை உமது ஒளியின் பாதையிலும் இறை உறவிலும் நடத்தி செல்லும் ஆயர்கள், குருக்கள், துறவியத்தார் அனைவரையும் உமது அன்பு நிறைய கரம் கொண்டு ஆசீர்வதியும். அவர்கள் நல்ல ஆயனுக்குள்ள பண்புகளால் நிறைந்து உமது விருப்பம் நிறைவேற்றிடும். அருளின் ஊற்றை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேசமிகு இறைவா, இறை அழைத்தல் ஞாயிற்றை நாங்கள் கொண்டாடும் இவ்வேளையில் எம் பங்கின் இல்லையோர்கள் உமது உழைப்பின் குரல் கேட்டு செவி கொடுக்க ஆர்வத்தை தாரும். நாடு, மொழி, இனம் என்ற எந்த வேறுபாடுமின்றி எல்லா மக்களுக்கும் இறையரசை அறிவிக்குமாறு கொடுத்த அன்பு கட்டளையை தங்கள் இலக்காக கொண்டு ஆர்வமுடன் பணியாற்றிடும் இளைஞர், இளப்பெண்களை அருள் பணிக்கு அழைப்பு விடுக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆசிரியரான எம் இறைவா, படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரும் ஞானத்தோடும் நற்பணிவோடும் வளர்ந்து சமூக வளர்ச்சிக்கு உதவுகின்றவர்களாக உருவாக வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு தகுந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கவும், அதற்கு தகுந்த நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று மற்றவர்களுக்கும் நல்வழி காட்டிகளாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் இறைவா, ஒவ்வொரு நாளும் எங்களை
உமது கண்ணின் மணி போல பாதுகாத்து அன்பு செய்து நன்மையான பாதையில் அழைத்து செல்கின்றீர். ஆனாலும் நாங்கள் பல வேளைகளில் உமது அன்பை புரிந்து கொள்ளாமல் எங்களின் சொந்த விருப்பத்தின்படி வாழ்ந்து இருளில் சிக்கி தவிக்கிறோம். நாங்கள் என்றும் ஞானத்தோடு உமது அருள் ஒளியில் நன்மையை பற்றி கொண்டு இறை மகிழ்ச்சியில் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்துக் கூறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களை முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும்
நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமன்ற மக்க ஊழியம் புரிய தந்திரங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் திகழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் புகழும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை உழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனுடன் நல்ல மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்மத்திற்காகவும்
என் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உங்கள் இதயம் தன்னில் ஏந்துவோம். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். 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 வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. லாலல்லா, லாலலாலல்லா, வல்லவரே தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. லாலல்லா, லாலலாலல்லா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. வல்லவனே தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. எம்மிரு நீர் வரும் நேரமெல்லாம் அது தேனினும் இனிதாய் இருக்கின்றது. லா, 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 லா. எம்முடன் நீர் எழும் நேரமெல்லாம் அது நிலமெல்லா வானமாய் விடுகின்றது. உண்மை ஒளியே உயிரை உணவே எழுந்திடுவாய், அன்பே அருளே என்னில் நீயும் கலந்திடுவாய். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சு எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். அப்பமதை கரமெடுத்து இது என் திருவுடல் என மொழிந்தே. லாலல்லா, லாலலாலல்லா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. நல்லாயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்கப்பட்ட உம் ஆடுகளை
நிலையான பசும்புல் வெளியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.